அன்பான மக்களே, நம்மளோட காவேரியும் ராகினியும் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஷூட் இருக்குது. 2 பேர்த்துக்குமே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செம்ம பிக்கு எடுத்திருக்காங்க. ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. செம்ம 2 பேருமே பிங்க்கில் வந்ததுனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க போல். இந்த ஃபோட்டோவை எடுத்தது யார் தெரியுமா? ருத்ரபிரவீன் இருக்கார் இல்லையா, அவர் தான் எடுத்திருக்காரு. அவருக்கும் இன்றைக்கி ஷூட் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறதான். கீழே வந்து அந்த டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து செம்மையாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து ஒரே கலரில் காஸ்டியூமில் வந்ததுனால செம்மையாக ஒரு பிக் எடுத்துடலாம் அப்படின்னு பிளானை போட்டு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா? அவ்வளோ நல்லா இருக்குது. நாய் கூட வந்து சூப்பராக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம அப்படின்னு தான் சொல்லணும். அதை ஸ்ட்ராபெரி பெண்ணே விண்வெளி கண்ணே அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி பிங்க்குக்கும் அவங்க பாட்டுக்கும் எல்லாமே வந்து செம்மையாக வந்து சிங்க் ஆகுது. நல்லா அழகாக அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல பாட்டு இல்லையா அது? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு நம்மளோட சாதிகாவும் லட்சுமி பிரியாவும் செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் 2 பிக்கு வந்தது இல்லையா, ஃபோட்டோ ஷூட் வந்தது இல்லையா, அது வந்து அப்போ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இது செம்ம சூப்பர் அப்படிங்கிறத நல்லா இருக்குது. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்போயுமே செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா மக்களே? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா?